வணக்கம். 2 நாளா பேசிக்கிட்டு இருந்தாங்களா அந்த சாங். கடைசியில லோகேஷ் கனகராஜையும் ஐட்டம் சாங் வைக்க வச்சுட்டாங்க படத்துல. நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு அங்கேயே எனக்கு ஒரு ஷாக் இருந்துச்சு. அந்த விக்ரம் படம் வந்தப்ப ஆண்டவர் அந்த அளவுக்கு லோக்கலா ஆட விட்டப்ப அது நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் இது எனக்கு புரியல. லோகேஷ் கனகராஜே வச்சுட்டாங்கன்னா இது வரைக்கும் எனக்கு எந்த படத்துலயும் ஒரு வைக்கலையே. எங்க வச்சாரு? ஐட்டம் சாங் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்ல. லோகேஷ் கனகராஜ் படத்துல ஐட்டம் சாங் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எத்தனை படம் எடுத்திருக்காரு? எத்தனை படம் எடுத்தா என்ன, அவர் கரெக்டா பண்ணா. ஒருத்தர் பாட்டே இல்லாம ஒருத்தர் எடுத்தவரை ஐட்டம் சாங் வச்சு படம் எடுக்க வச்சிருக்கு இந்த அதுதாங்க தமிழ் சினிமா. அதுதாங்க தமிழ் சினிமா. வியாபாரம் பணம் எப்படிலாம் விளையாடுது பத்தியா இல்லையா? இது பாப்போம், பார்த்துட்டு அப்புறமா பேசுறேன். வீட்டெல்லாம் நல்லா இது காவாலா சாங் அதே மாதிரி இருக்குல்ல, நல்லா இருக்கு. இறங்கி வந்தாச்சு கடல்ல கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு. ஹீரோயினா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாவலி பொண்ணாச்சு. பட்டன்னு பார்த்தாலே பல்ஸ் கும்பாடி கொட்டுபா மீன் எல்லாம் கூத்தாடுமே. இரவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே. தலைவர் ஆடுவார்னு பார்த்தேன். கொஞ்சம் கொள்ளைய வைக்கலையே பகல் கனவில்லையே. வண்டி ஒவ்வொரு கிளாஸுக்கு அதை பார்த்து அவங்க டிராபிக் ஒரு உண்மை சொல்லவா. சரி கொத்து சொல்லட்டுமா, என்னது சொத்து சொல்லம் வந்தா மார்க்கெட்டுற உந்தா பத்தல நான் மாசம் கட்டுற சந்தா. ஒரசாம பத்துக்கப்பா ஒதட்டோரம் தித்துக்கப்பா இருக்காத ஒத்தையில ஒரு வாட்டி சந்திக்கப்பா மயங்காட்டி கண்டிக்கப்பா தயங்காத மெத்தையில சாபு நேரத்தில் ஒலம்பி அழுவாத பூஜா ஆட்டத்தில் இன்னும் சொன்னான தொல்ல வறுமை கோலத்தில் நேர்மை பார்க்காத இளமை காலத்தில் டீசன்சி நல்லா இல்ல. நிலவ செவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கி வர வாக்கில்ல. இரும்ப கரும்பாக்கும் பப்பாலி லாரி பாஷா கைப்பட்டுக்கும் நம்மல்ல. லைன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு. ஊது ஊது. வாங்க மோனிகா. எதுக்கு தலைவர் இதுலயும் லக்க யூஸ் பண்ணிருக்காங்களே. ரொம்ப இது இவர் இந்த அளவுக்கு ஆடுவாருன்னு எதிர்பார்க்கவே இல்லப்பா. அது எனக்கு சர்ப்ரைஸா இருந்துச்சு. அவர் ஆடினது, அவர் இருக்காருன்றது எனக்கு சர்ப்ரைஸா. அவர் ஆடினது இன்னும் சர்ப்ரைஸ். இருக்காருன்னே தெரியாதா? உண்மையிலே தெரியாதா? தெரியாது. எப்பா அதுக்கு இந்த அளவுக்கு டீடைல்ஸ். எனக்கு ஆக்சுவலா கூலி படம்
வந்திருக்கு அது கூட எனக்கு தெரியாது. நான் யார் இன்னும் யார் பார்த்தேன். மெயினான ஆளுங்கெல்லாம் இருக்காங்க தெரியும். தெரியாது. விஜய் ரஜினி நடிக்கிறாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். வேற யார் தமிழ்ல நடிக்கிறாரு ரஜினி, தெரியாது. மலையாளத்துல இருந்து ஷோபின் சாகர், ஆ, நெக்ஸ்ட் தெலுங்குல இருந்து நாகார்ஜுனா, சரி. கன்னடத்துல இருந்து உபேந்திரா, ஆ, ஹிந்தில இருந்து அமீர் கான், ஆ, அப்புறம் அது இல்லாம மெயினா இவர் சத்யராஜ் பண்றாங்க. சரி. பிளஸ் இன்னும் சில பேரு சொல்றோம். எல்லாத்துலயும் இந்த ஜெயிலர் கான்செப்ட் ஒண்ணு பொறுக்கி போட்டோம்னா எல்லா 5 லாங்குவேஜ்லயும் ஓடும். அப்படிதானே ஓட்டிட்டு இருக்காங்க பேன் இந்தியா மூவின்னு. நான் இது வந்து அனிருத்திக்கிட்ட இருந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி நல்லா ஒரு பக்காவான சாங்கு. பட் லோகேஷ் கனகராஜ்னு எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் வந்திருக்கு. ஆனா அவர் பாட்டு நல்லா எடுக்கிறாரு, மேக்கிங். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. யாரு? லோகேஷ் அந்த சாங் மேக்கிங் சூப்பரா இருக்கும். அந்த விஷுவல் அது இதே மாதிரி இதுவும் விஷுவல் நல்லா இருக்கு. இந்த பாட்டை கொத்தா தனியா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இந்த படத்துல லோகேஷ் கனகராஜ் படத்துல எதுக்கு சாங், ஐட்டம் சாங்? ஏன் பேச மாட்டீங்க சொல்லுங்க. வாயடைச்சு போய் இருக்கேன்னு வாங்கல, அது மாதிரி இருக்கேன். நான் இது திரிக்க போது ஆனா தேட்டர்ல இந்த சாங் அது மட்டும் உறுதி. நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது அந்த இடத்துல ஆப்டே இல்லாத ஒரு கேரக்டர் ஏடிக்காது. அந்த காஸ்டியூமோ இதுவோ அந்த இடத்துக்கு எனக்கு சம்மந்தம் ஆக்சுவலா இல்ல, அவங்க வெயிட் போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு பூஜா எத்திக்கு. உங்களுக்கு தெரியலையா? எனக்கு வெயிட் போட்ட மாதிரி இருந்துச்சு. என்னமோ ஒரு கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருந்தது. விஜய் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்கல்ல, அதோட இதுல வெயிட் போட்ட மாதிரி இருந்தது. அவரு நல்லா ஆடி இருந்தாரு. அது வந்து எனக்கு ரியலி சர்ப்ரைஸ். அது பக்கத்துல இவர் ரிஷிகாந்த் நினைக்கிறேன். அந்த பாத்திருக்கேன், நார்மல் கேரக்டர்ஸ் பண்ணுவான். மத்த படத்துல பாத்திருக்கேன், அவருக்கு நல்லா இருக்கும். பாட்டு வந்து முன்னாடி இல்ல வந்து ஓவரா வருது, சவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு இப்ப அந்த பீட் சவுண்ட் கம்மி ஆயிருக்கு. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். தெரிஞ்சிருக்காரு கொஞ்சம். நான் அதெல்லாம் சொல்லலைங்க, இதெல்லாம் இவர் சொல்றது, நீங்க பாத்துக்கோங்க. நான் எதுவும் ஆக்சுவலா எனக்கு வந்து பிடிச்சிருக்கு, எனக்குமே பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. அடுத்தது என்ன கூலியில பாட்டு வருது, நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கூலியில என்ன வருது? கூலி வரதுக்குள்ள காலி. எனக்கு அந்த மோனிகா அந்த ஸ்டெப் நல்லா இருந்துச்சு. மோனிகான்னு அவங்க அந்த ஸ்டெப் அது ட்ரெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம்ல பாப்போம். அந்த இது அந்த டேக் மட்டும் கடைசியில அந்த 3 எல்லாரும் ஆனது. ஓகே, வேற ஒரு சூப்பரான ரியாக்ஷன்ல மீண்டும் சந்திப்போம். பாய்.